இன்றைக்கி நம்ம இப்படி ஒரு அருமையான காளான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது மஷ்ரூம் கிரேவி நல்லா ஸ்பைஸியாக செம்ம கலர்ஃபுல்லாக பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு புதுசாக வர்றவங்க என்னோடய வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் காளான். நான் ஒரு 1/4 கிலோ அதாவது 250 கிராம் காளான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவி அழகாக நறுக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துருக்கிறேன். அடுத்து சட்டி சூடானதும் நான் ஒரு 5லேருந்து 8 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அடுத்து அந்த எண்ணெய் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கலாம். அடுத்து அதில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை நான் இதை கொட்டிக்கிறேன். கொட்டி நல்லா வதக்குறேன். வெங்காயம் சேர்த்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு இந்த வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கலாம். அடுத்ததாக இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதோட ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மாத்திரம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்க ஆரம்பித்ததோட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சமாக கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததோட ஒரு 2 டீஸ்பூன் மாத்திரம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் முழுசாக. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் பொடி சேர்த்துக்கிறேன், அதாவது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஏற்கனவே சேர்த்த எல்லா பொடியும் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும், மிக்ஸ் பண்ணி விட்டு. அதோடு சேர்த்து நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்க போகிறேன். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 5 தக்காளி, பழுத்த தக்காளி மிக்சியில் அடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்ததை அப்படி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டு நான் வேக வைக்க போகிறேன். அடுத்தது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும், இந்த பதத்துக்கு வந்துடும். பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள், கட்டியாக கிரேவி மாதிரி. இப்போது இந்த கிரேவி மாதிரி இந்த மாதிரி வந்த உடனே நம்ம வச்சுருக்கிற காளானை, கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை நம்ம இதில் இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஜென்டிலாக கொத்திராமல் உடஞ்சிராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு 5 நிமிஷம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அழகாக மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகும்போது நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும். பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக வேக வைக்கணும். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு காளான் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். பாருங்கள் இப்போ வரைக்கும் நம்ம தண்ணியே சேர்க்கலை. அந்த தக்காளியை அரைச்சி ஊற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் காளானை போட்டிருக்கிறோம். அந்த காளானில் உள்ள தண்ணியே எல்லாம் இறங்கும். இது எல்லாம் தான் இறங்கியிருக்கு பாருங்கள். அடுத்து பாருங்கள், நான் கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன், அதாவது மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட்டியாகுது பாருங்கள். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 50லேருந்து 100 ml மாத்திரம் வெந்நீர் சுட வச்சு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேன். பாருங்கள் அடுத்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி வந்துருச்சு பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். அதாவது 2 மிளகாய், அந்த பெரிய மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப காரம் இருக்காது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சேர்க்குறேன். அடுத்து மல்லித்தழை சேர்த்து முடிச்சுக்கிறேன். பாருங்கள் மொத்தமே இந்த காளான் சேர்த்ததுலேருந்து 8லேருந்து 10 நிமிஷம் தான் நான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த கிரேவி எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செம்மையாக வந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கிரேவி. இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டா, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா வத்திரும். இப்போ இந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா அப்படி கப்புன்னு வத்திரும். அவ்வளோதான், முடிஞ்சுது காளான் கிரேவி. செம்மையாக ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காளான் கிரேவி செம்மையாக இருக்குது. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.